بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. சொர்க்கத்தில் சேர்க்கும் 100 நற்செயல்களில் அடுத்தது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, யகூலுல்லாஹு தஆலா, மிக உயர்ந்தவனாகிய அல்லாஹ் சொல்லுகிறான், மா லி அப்தியல் முஃமினி இன்தி ஜஸாஉன் இதா கபல்து ஸஃபியஹு மின் அஹ்லி துன்யா ثم احتسبوا إلا الجنة. என்னை நம்பிக்கை கொண்ட முஃமினான என் அடியாருக்கு பிரியமான ஒருவரை நான் கைப்பற்றி கொண்ட பிறகு, அவருடைய பிரியமான மனிதரை நான் அவருடைய உயிரை எடுத்துக்கொண்டு விடும்போது, அவர் நன்மையை நாடி இஹ்திசாபோடு நன்மையை எதிர்பார்த்தவராக பொறுமையாக இருந்தால், அதற்கு பலனாக நான் அவருக்கு சொர்க்கத்தை வழங்குவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா பதிவு செய்திருக்கிற இந்த ஹதீஸ் 6424வது ஹதீஸ். சொர்க்கத்திற்கு போவதற்கு பொறுமை ஒரு சிறந்த நற்செயல். அந்த பொறுமையிலும் நமக்கு பிரியமானவர் இறந்து விடும்போது அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொண்டு நன்மையை அல்லாஹ்விடம் எதிர்பார்ப்பது, இந்த பொறுமைக்கான கூலியை அல்லாஹ்விடம் எதிர்பார்ப்பது. அதாவது ஒரு மனிதர் அப்போ ஒப்பாரி வைக்க மாட்டார், அழுது புலம்பி அந்த இறந்து விட்டவரை பற்றிய சில வார்த்தைகளை எல்லாம் சொல்லி, இப்படி சொன்னியே, அப்படி சொன்னியே, இப்படி போயிட்டியே, எங்களை விட்டுட்டு போயிட்டியே, இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லாம அல்லாஹ்வுடைய நாட்டத்தை விதியை யார் பொருந்தி கொண்டு இருக்கிறார்களோ அவருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை வழங்குவதாக அல்லாஹ் சொல்லக்கூடியதாக இந்த ஹதீஸிலே, ஹதீஸ் குதுசியிலே வந்திருக்கிறது. ஹதீஸ் குதுசி என்று சொன்னா பரிசுத்தமான ஹதீஸ் அர்த்தம். பரிசுத்தமான ஹதீஸ் என்று எதுக்கு சொல்லப்படும் கேட்டா, எங்கேயெல்லாம் அல்லாஹ் சொன்னதாக, கால் அல்லாஹ், அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்லுகிறார்களோ அப்போது அதை ஹதீஸ் குதுசி என்று சொல்லப்படும். அல்லாஹ் சொல்லக்கூடியதாக இந்த வார்த்தை வருவது பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்க நற்செய்தி சொல்லுவதை காட்டிலும் ரொம்ப அழுத்தமானது. ஏனென்றால் ரசூலுல்லாஹ் தன்னுடைய வார்த்தையில சொர்க்க நற்செய்தி சொல்லுவதை காட்டிலும் அல்லாஹ் சொல்லுகிறான் என்று அல்லாஹ்வுடைய வார்த்தையாகவே ஒரு ஹதீஸ்ல சொல்லும் போது, அப்படி என்றால் நமக்கு பிரியமானவர்கள் இந்த உலகத்தில் இறந்து விடும்போது நாம் அல்லாஹ்விடம் பொறுமை காக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த வாசகம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆக ஒரு மனிதர் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு நாம் சொந்தமானவர்கள், அல்லாஹ்விடம் தான் திரும்பி செல்லக்கூடியவர்கள் என்று சொல்லும் போது அவருடைய ஈமான் உறுதிப்படும். அல்லாஹ்வுடைய விதியை அவர் பொருந்திக் கொள்கிறார், அல்லாஹ்விடம் அதற்கான கூலியை எதிர்பார்க்கிறார். நம்மை விட்டு பிரியக்கூடியவர்களும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவர்கள், அவர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ் நாடிய கால அளவுதான் வாழ முடியும், அதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களை எடுத்துக்கொள்வான் அப்படிங்கிறத உண்மைப்படுத்துகிறவர்கள். அப்போ இந்த உலகத்தில் வரக்கூடிய துயரங்கள்ல நமக்கு பிரியமானவர்கள் நல்லோர்கள் இறந்து விடும் போது நாம் பொறுமை காக்க வேண்டும். அப்போ இதுல ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, பிரியமானவர்கள் முஃமினானவர்களாக, ஏன்னா ஒரு முஃமினுக்கு பிரியமானவர் யாரா இருப்பார்? முஃமின் தான் இருக்க முடியும். ஒரு காஃபிர், அல்லாஹ்வை நிராகரித்து விட்ட ஒரு பாவி, அதுவும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையில, ஷிர்க் செய்த நிலையில நிரந்தர நரகம் என்று யாருக்கு சொல்லப்பட்டிருந்த அந்த கட்டத்துல ஒருத்தர் இறந்து விட்டா அவருடைய விஷயத்துல நாம் அவருடைய பிரிவை நினைத்து கவலைப்படவோ வருத்தப்படவோ ஒன்றுமே இல்லை. உண்மையிலே அப்படி வருத்தப்படவும் கூடாது. ஏனென்றால் இந்த பூமியில ஒரு காஃபிர் குஃப்ரிலே இறந்து விட்ட ஒரு மனிதனுக்காக இந்த பூமியில இருக்கிற மரம் செடி கொடியிலிருந்து, இந்த மண்ணிலிருந்து, காற்றிலிருந்து எல்லாமே நிம்மதி அடைகின்றன அப்படிங்கிறாங்க ரசூல். இமாம் புகாரி பதிவு செய்திருக்கிற ஹதீஸ் ஒன்றுல, இந்த உலகத்துல ஒருவர் காபிரோ பாவியோ இறந்து விட்டான், மோசமான ஒரு மனிதன் இறந்து விட்டா
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பறவைகள்ல இருந்து, மரங்கள் செடி கொடிகள்ல இருந்து, இந்த பூமியிலிருந்து எல்லாமே இவன் தொலைஞ்சான் அப்படின்னு சொல்லி நிம்மதி அடையும். அப்ப அப்படி நிம்மதி ஏன் அடையுதுன்னு கேட்டா, அவன் இந்த பூமியில ஒரு தொல்லையாக, அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டத்தனமாக இருந்ததற்கு காரணமாக அவன் இருப்பதை, அவனுடைய தொல்லையை பொறுத்து கொண்டு இந்த பூமியில இருக்கிற எல்லாமே இருந்திருக்கிறான். யாருடைய மரணத்தை நினைத்து இந்த பூமியில இருக்க எல்லாமே கவலைப்படும் அப்படின்னு கேட்டா, ஒரு நல்லவர் இறக்கும் போது, ஒரு உண்மையான முஃமின் இறக்கும் போது, ஈமான் கொண்டவர் இறக்கும் போது, சுன்னாவை பற்றி பிடிப்பவர் இறக்கும் போது. ஆனா பிதஅத்துகளை பரப்பக்கூடிய இறக்கும் போது, அவரால் இந்த பூமியில பரவி கொண்டிருந்த பிதஅத்துகள் நிறுத்தப்பட்டு, அது அவருடைய மரணத்தோடு அந்த பிதஅத்துகளுடைய பரவல் நிறுத்தப்படும் போது, ஒரு முஃமின் அஹ்லு சுன்னாவுடைய கொள்கையில் ஒன்று, மோசமான பிதஅத்வாதிகள், இந்த உலகத்துல பிதஅத்தை பரவி மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருந்த வழிகேடர்கள் இறக்கும் போது ஒரு முஃமின் சந்தோஷப்பட வேண்டும். ஒரு மோசமான காபிரோ, ஒரு மோசமான பிதஅத்வாதியோ இந்த உலகத்துல இறந்தார் அப்படின்னா, ஒவ்வொரு முஃமினுக்கும், சுன்னாவை பின்பற்றக்கூடியவருக்கு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா இந்த தீனை பாதுகாத்து விட்டான், இந்த தீனை பின்பற்றக்கூடிய மக்களை பாதுகாத்து விட்டான், அவர்களுடைய வழிகேடுகளை விட்டு பாதுகாத்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தான் படும். ஆனால் உண்மையான சுன்னாவை பின்பற்றி இறக்கும் போது, குடும்பத்தில் பாவத்தை செய்திருந்தால் கூட அவர்களால் இந்த பூமியில் இருக்கிற தொல்லைகள் அப்படி ஒண்ணு இருக்கல, அல்லாஹ் தஆலா அவங்களுடைய பாவங்களை மன்னிக்குங்கிற இடத்துல நம்ம இருக்கும்போது, உண்மையிலே அந்த அடியார்களுக்காக நம்ம அல்லாஹ்வோட நன்மை எதிர்பார்த்து உதவி கேட்க வேண்டும், பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், அல்லாஹ் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும், அவருடைய பிரிவுக்காக நாம் பொறுமை காக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்டவர்களுக்கு பலனாக சொர்க்கத்தை வழங்குவேன் என்று அல்லாஹ் தஆலா செய்தி சொல்லுகிறான். இரண்டாவது ஒரு ஹதீஸ், மிக முக்கியமான, சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய இன்னொரு மிகச்சிறந்த ஒரு நற்செயல், அபு மூசா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இதுவும் மரணித்த ஒருத்தருடைய விஷயத்துல ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம், அதுவும் ஒரு தாய் தந்தைக்கு இது சம்பந்தப்பட்டது. இதா மாத வலதுல் அப்து, ஒரு அடியானுடைய ஒரு குழந்தை, ஒரு பிள்ளை, ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இறந்து விடும்போது, قال الله لملائكته قبلتم ولد عبدي, அப்ப அல்லாஹ் தஆலா மலக்குகளை நோக்கி சொல்லுவான், என் அடியானுடைய குழந்தையின் உயிரை கைப்பற்றி விட்டீர்களா என்று கேட்பான். ஃபயகூலூன், உடனே அந்த மலக்குகள் சொல்வார்கள், உயிரை கைப்பற்றிய மலக்குகள் சொல்வார்கள், நஅம், ஆமாம் என்று சொல்வார்கள். இவருடைய குழந்தையுடைய உயிரை கைப்பற்றிட்டாங்க. அல்லாஹ் கேட்பான், என்னுடைய அடியாருடைய உயிரை நீங்கள் கைப்பற்றி விட்டீர்களா அப்படின்னு. அவங்க ஆமான்னு சொல்லுவோம். எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனா மலக்குகளோட அல்லாஹ் தஆலா இப்படி பேசுவோம். ஃபயகூல், அப்போது சொல்லப்படும், அப்போ அல்லாஹ் சொல்லுவான், கபல்தும் ஸமரத ஃபுஆதிஹி, என்ன அந்த என்னுடைய அடியானுடைய குலக்கொழுந்து, ஈரக்குலை, அதையா நீங்கள் போய் கைப்பற்றி விட்டீர்கள் என்று கேட்பான். ஒரு குழந்தைங்கிறது இந்த உலகத்துல நம்முடைய வாரிசு, நம்முடைய ஈரல் குலை, அதாவது நமக்கு மிக பிரியமான ஒரு உயிர். ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறதுக்காக அந்த தாய் எவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில பிரசவம் செய்திருப்பாள், எவ்வளவு கஷ்டப்பட்டு சுமந்திருப்பாள், அதற்கு பிறகு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குழந்தைக்கு பால் ஊட்டி பாதுகாத்திருப்பாள். அப்போ இந்த கட்டத்தில் அதே மாதிரி தந்தை இப்படி அந்த குழந்தையை எதிர்பார்த்து, குழந்தைக்காக துவா செய்து, பிறகு அல்லாஹ் குழந்தையை கொடுக்க, அதை அதுல வரக்கூடிய எல்லா சிரமங்களையும் பொறுத்து கொண்டு ஒரு குழந்தை எதிர்பார்த்திருந்து இருந்த நிலையில, அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையை அல்லாஹ் தஆலா கைப்பற்றி உயிரை எடுத்துக்கொண்ட போது, மலக்குகள் அந்த உயிரை எடுத்துக்கொண்ட நேரத்தில் அல்லாஹ் தஆலா இப்படி கேட்பான், என் அடியானுடைய வாரிச, அவனுடைய குலக்கொழுந்த, அழகான அந்த ஈரக்குடைய நீங்க கைப்பற்றி விட்டீர்களா, உயிர் எடுத்து விட்டீர்களா என்று கேட்பான். ஃபயகூலூன், உடனே அந்த மலக்குகள் சொல்வார்கள், ஆமாம், நஅம் என்று சொல்வார்கள். பிறகு அல்லாஹ் சொல்வார், ஃபயகூல் மாதா கால அப்தி, என்னுடைய அடியான் என்ன சொன்னான். இப்ப அல்லாஹ் கேட்பான், சரி என்னுடைய அடியான் என்ன சொன்னான், அவனுடைய நிலைமை என்ன அப்படின்னா, இங்க தந்தையை குறிக்கலாம், தாயை குறிக்கலாம், அவனுடைய பிள்ளைகளுடைய தாய் தந்தையார் குறைகளை குறிக்கும். அப்போது மலக்குள் சொல்றார்கள், ஹமீதக, அல்லாஹ்வே உன்னை அவன் புகழ்ந்தான்.
அவன் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னான் அர்த்தம். இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான வார்த்தை. பெற்றெடுத்த குழந்தைய அவன் பறிக்கப்பட்ட நிலையில உண்மையிலே கவலையோடு இருக்கிற நிலைமை அது. அந்த நேரத்துல அவன் அல்லாஹ்வை புகழ்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் எல்லா நிலைமையிலும் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நிலைமையா இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு தான் புகழ் அனைத்தும். அப்போ ஒரு அடியாருடைய மிகச்சிறந்த நிலை என்னன்னு கேட்டா, இந்த உலகத்துல மோசமான ஒரு கஷ்டம் நெருக்கடி இதெல்லாம் வரும்போது கூட அல்லாஹ்வுடைய விஷயத்துல அவன் ரொம்ப நல்லெண்ணம் கொள்றதுதான் அது உள்ள மகத்தான விஷயம். அல்லாஹ்வுடைய எந்த காரியத்தில் குறை காணாம இருக்கிறது. மனுஷன் என்ன செய்வான்? இந்த மாதிரி நேரத்துல இன்னைக்கு உலகத்துல பாக்குறோம், கடவுளே உனக்கு கண் இல்லையா, ஒரு குழந்தையோட உயிரை நீ வாங்கிட்டியே, எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை நாங்க வளர்த்தோம் அல்லது பெற்றெடுத்தோம், இப்படி நீ பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை நிந்திக்கிறதும் ஏசுறதும் அவனுடைய காரியங்களை குறை காணுறதும் அவனை கொடூரமானவனாக காட்டுறதும் அப்படி நினைக்கிறதும் குஃப்ருங்கிறது தெரியாம இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனா ஒரு முஃமினுடைய வார்த்தையில மட்டும்தான் அவருடைய உள்ளத்துல எப்போதுமே குஃப்ரு வரவே வராது. எப்படிப்பட்ட கட்டத்துல வந்தாலும் சரி, பெரியவர்கள் தன்னை விட்டு பிரியக்கூடிய தன்னுடைய தாயோ தந்தையோ அவர் இழக்கக்கூடிய நேரம் வந்தாலும் அவர் அல்லாஹ்வுக்காக பொறுமை காத்துக் கொள்வாரு. அது முதல் ஹதீஸ்ல பார்த்தோம். இந்த ஹதீஸ்ல என்ன கேட்டா, அவருடைய குலக்குழந்தை அவருடைய ஒரு வித்தா இருக்கக்கூடிய குழந்தை இறக்கும் போது கூட அவர் அல்லாஹ்வை புகழ்கிறார். அப்போ மலக்குள் சொல்றாங்க, ஹமீதக, அல்லாஹ்வே அவன் உன்னை புகழ்கிறான், புகழ்ந்தார். வஸ்தர்ஜா, இன்னும் அவன் என்ன சொல்லுகிறான், நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள் என்று சொல்லுகிறான். அவன் பக்கமே திரும்பி செல்லக்கூடியவர் என்று சொல்லுகிறான். அப்ப என்ன அர்த்தம்? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகிறார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்றாங்க. அவர் பொறுமை காத்துக் கொள்றார். நாமே அல்லாஹ்வோட திரும்பி செல்றவங்க தான். அப்ப அல்லாஹ் தன்னுடைய குழந்தையை எடுத்துக்கொண்டார், அவன் தான் கொடுத்தான், அவனை எடுத்துக்கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொறுமை காத்துக்கொண்டு இதை நினைத்து பார்க்கிறார். அப்போ தானும் அல்லாஹ்வோட போகக்கூடியவர்கள் தான், தன்னுடைய மனைவியும் போகக்கூடியவர்கள் தான் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அப்ப இந்த மனநிலையோடு அவர் ஒரு முஃமின் பொறுமையை கை கொள்வதால் என்ன நடக்கிறது? ஃபயகூலுல்லாஹ், உடனே அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபயகூலுல்லாஹு இப்னு லிஅப்தி பைத்தன் ஃபில் ஜன்னah, உடனே அல்லாஹ் சொல்லுவான், அப்படியா, என்னுடைய இந்த அடியானுக்காக சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுங்கள் என்று சொல்லுவான். அவனுக்காக ஒரு வீட்டை கட்டுங்கள், இந்த அடியானுக்காக வீட்டை கட்டுங்கள். வஸம்மூஹு பைத்துல் ஹம்த், அந்த வீட்டுக்கு பைத்துல் ஹம்த் என்று பெயர் வையுங்கள், பெயர் சூட்டுங்கள் என்று சொல்லுவான். அப்படின்றா, யார் தன்னுடைய குழந்தை இறந்த பிறகு அல்லாஹ்விடம் பொறுமை காத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய விதியை பொருந்திக் கொண்டு அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைக்கிறாரோ, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் உண்மையான எண்ணத்தோடு சொல்றாரோ, அல்லாஹ் அவருக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை சொர்க்கத்திலே கொடுக்கிறான். எப்படி என்றால், அவர் இந்த உலகத்தை இருக்கும் போது அவருக்கான வீடு கட்டப்பட்டது. உடனே அல்லாஹ் சொல்லுவான், அவருக்காக வீட்டை கட்டுங்கள். அப்படின்னா இவர் இந்த உலகத்துல இருப்பாரு, ஆனா வீடு அங்க கட்டப்படும். வீடு கட்டப்படுவது மட்டுமல்ல, பொதுவா ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வீடை கட்டினான்னா வழக்கமா ஒரு பெயரை வைக்கிறது, அந்த வீடு யாருக்குரியது பேரிடுறது. பல நேரங்கள்ல அந்த பேரிடும் போது தன்னுடைய பேரையோ தன்னுடைய குடும்பத்தார் பேரையோ அல்லது தன்னுடைய அம்மா அத்தா பேரையோ அல்லது பிள்ளைகளுடைய பேரையோ அந்த வீட்டுல அப்படி எழுதி வைப்பான். இந்த மாதிரி வீட்டுக்குன்னு ஒரு என்ன பேரு, இது இந்த வீடு இன்னாருடைய வீடு அப்படி தெரிஞ்சுக்கிற ஒரு அடையாளமாக அந்த பேர் இருக்கும். இது உலக வழக்கம். இந்த உலக வழக்கம் அப்படியே சொர்க்கத்துல இந்த உலகத்துல இவர் பொறுமை காத்து தன்னுடைய குழந்தையை அல்லாஹ் பறித்துக் கொண்டு எடுத்துக்கொண்ட நேரத்தில் கூட அதை பொருந்திக் கொள்வதால இப்போ இங்க இவருக்கு வீடாக, இவருடைய வீடுங்கிறது உண்மையில என்ன வீடு எதுக்காக? பிள்ளைகளுக்காக. அதான் எதார்த்தம். ஒருத்தர் சம்பாதிச்சு வீடு கட்டணும்னு நினைக்கிறான்னா அவன் எது கட்டணுமா? அவன் வாழ்றது மட்டும் இல்ல, அந்த வீடுங்கிறது அவனுடைய குடும்பங்கிறது வீட்டுக்குள்ள இருக்கு. அந்த குடும்பத்துல ரொம்ப முக்கியமானவங்க யாருன்னு கேட்டா அங்க இருக்கிற குழந்தைகள் தான். குழந்தைகள் இல்லாத வீடுங்கிறது வீடாவே இல்லைன்னு சொல்லுவோம். அதான். அப்போ ஒரு குழந்தை இருக்கக்கூடிய ஒரு வீடாக இந்த உலகத்துல அவர் இங்க உள்ள வீட்டை விரும்பினார் அந்த மனிதர். ஆனா குழந்தை எடுத்துக்கொண்டான். அல்லாஹ் திரும்பவும் குழந்தை கொடுக்கக்கூடியவர். ஆனா இவர் பொறுமை காத்ததுனால
இதுல ரெண்டு செய்தி. ஒன்னு, அல்லாஹு தஆலா அவருடைய பொறுமைக்கு அல்லாஹு தஆலா திரும்பவும் குழந்தையை கொடுக்கலாம், இது ஒரு அறிகுறி. இன்னொன்று, சொர்க்கத்தில் நிச்சயமாக அவருக்கு வீடு உண்டுங்கிறதும், அந்த வீட்டில் அவர் இந்த உலகத்துல இழந்ததை அங்கு அடைவார். இந்த உலகத்துல வீடாக எதை அவர் விரும்பினாரோ இந்த உலகத்துல அதை அடையாவிட்டால் கூட அங்க நிச்சயமா அடைவார். இந்த குழந்தையோடு அந்த வீட்டில் அவர் வசிப்பார். அது எவ்வளவு பெரிய மகத்தான செய்தி. இந்த உலகத்துல அவர் இங்கு உள்ள வீட்டுல வசிக்காமல் போனால் கூட நிச்சயமா அந்த குழந்தையோடு அவர் சொர்க்கத்தில் இருக்கிற வீட்டுல வசிப்பார், குழந்தையோட வசிப்பார். ஆகவேதான் இந்த உலகத்துல குழந்தையான நிலையில இறந்தவர்கள், அந்த பிள்ளைகள் சொர்க்கத்துல குழந்தைகளாக நம்மோடு இருப்பாங்க. அவங்க பெரிய வயதுல இருக்க மாட்டாங்க, விளையாடக்கூடியவர்களாக சொர்க்க குழந்தைகள்ங்கிறவங்க அந்த குழந்தைகளை பராமரிக்கிறதுக்கே அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அது இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கபருடைய வாழ்க்கையில ஜன்னத்துடைய 7வது வானத்தில் அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்புல ஒன்று, அல்லாஹ் தஆலா முஃமினான குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய பொறுப்பை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த உலகத்துல குழந்தைகளாக இறந்து விட்ட பிள்ளைகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பராமரிப்புல 7வது வானத்துல இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போன நேரத்துல அதை பார்த்துட்டு தான் வந்தாங்க, வந்து சொன்னாங்க. அப்போ சொர்க்கத்திலும் குழந்தைகள் உண்டுதான், இங்க இழந்தவர் அங்க அந்த குழந்தைகளாக பெறுவார். அப்போ குழந்தையை பெறுவது மட்டுமல்ல, வீட்டையும் அவர் பெறுவார். அந்த வீட்டுக்கு பெயரும் இருக்கும், பைத்துல் ஹம்து. எதற்கு அவருடைய வீட்டுக்கு பைத்துல் ஹம்துன்னு பெயரிடப்படுது என்றால், அவர் முதலில் அவர் எதிர்கொண்ட இந்த சோதனையில துக்கத்துல அல்ஹம்துலில்லாஹ் என்றுதான் முதல்ல சொன்னார். அவர் அல்லாஹ்வோட பொறுமை காத்து அப்போதும் அல்லாஹ்வை புகழ்ந்தார். அப்போ ஒருத்தன் புகழாத ஒரு நேரமா இருக்கக்கூடிய நேரம் தான் இந்த உலகத்துல அவன் சந்திக்கக்கூடிய நேரம். அவன் அந்த நேரத்துல அவனுக்கு புகழ்ற அந்த எண்ணம் எல்லாம் வராது யதார்த்தமா. ஆனா ஒரு முஃமினுக்கு இந்த எண்ணம் வரும். அப்படி வரும்போது அவருக்கு உச்சகட்டமாக அவருக்குள்ள கூலி என்னன்னு கேட்டா, சொர்க்கத்துல அவருக்கு அந்த வீடு கொடுக்கும் போது அந்த மாளிகை இப்ப இருக்கும் போதே கட்டப்படுவதாக இருக்கும். கட்டப்படுவது மட்டும் அதற்கு பெயரும் சூட்டப்பட்டுரும். அதுக்காக அவர் காத்து கொண்டிருக்கலாம். இந்த பொறுமையோடு அல்லாஹ்வோட அந்த நன்மை எதிர்பார்த்து நாளைக்கு அவர் சொர்க்கம் போகும்போது அந்த வீட்டிலே அவர் வசிக்கலாம், அந்த குழந்தையை அவர் சந்திக்கலாம். ஏனென்றால் இந்த குழந்தை நாளைக்கு அல்லாஹ்விடம் இவர் சொர்க்கம் போவதற்கு வாதாடும். ஹதீஸ்கள்ல அப்படி ஒரு ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ் வந்திருக்குது. நாளைக்கு விசாரணை நேரத்துல தன்னுடைய தாய் தந்தைக்காக அந்த குழந்தை சட்டை பிடித்துக் கொண்டு வாதாடும். அல்லாஹ்வே, என் தாய் தந்தை மன்னித்து விடு, அல்லாஹ் இவரை என்னோடு எனக்கு சொர்க்கத்திற்கு அனுப்பு என்று இந்த குழந்தை வாதாடக்கூடியதாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய 100 நற்செயல்கள்ல இது மிக முக்கியமானது. பெரும்பாலான மனிதர்கள் இழக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நற்செயல் இதுதான், மிகப்பெரிய சன்மானம் இதுதான். பலர் அந்த நேரத்தில் பொறுமை இழந்ததன் மூலமாக அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்வதற்கு பதிலாக அல்லாஹ்வை நிந்திப்பதும் குறை பேசுவதும் அதை வெறுப்பதும், அதாவது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் மீது அதிருப்தி கொள்வதும் விதியின் மீது அதிருப்தி கொள்வதும் அவருடைய உள்ளங்கள்ல உருவாகுது. அந்த நேரத்தில் ஒரு முஃமின் இந்த மாதிரி நடந்து கொள்ளும் போது அல்லாஹ் தஆலா அவருக்கு மகத்தான கூலியையும் கொடுக்கிறான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல குறிப்பிடுறாங்க. இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹி தஆலா 1021வது ஹதீஸாக இதை பதிவு செய்றாங்க. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் ஸஹீஹுல் ஜாமிஇல 795வது ஹதீஸாக இதை பதிவு செய்றாங்க. அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நற்செயல்கள் ஆர்வம் உள்ளவர்களாக, அல்லாஹ்வுக்காக அதை அமல் செய்யக்கூடியவர்களாக அனைவரையும் ஆக்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.